கோபி நயினார் வெர்சஸ் மதிவதனி அப்படின்னு 2 டீம் ஆகி, கோபி நயினார் என்னவோ தலித் மக்களுடைய பிரதிநிதி போலவும், தோழர் மதிவதனி அவர்கள் எதுவோ இடைநிலை சாதிகள் பிரதிநிதி போலவும் தான் இன்னைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையில தோழர் மதிவதனி அவர்கள் எந்த சாதி பின்னணியை கொண்டவங்கிறது இங்க யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த மதிவதனி தோழர் இன்றைக்கு இடைநிலை சாதியினுடைய பிரதிநிதியாக மாறி இருக்கார். அவர் அப்படி ஒரு பேட்டி கொடுத்தது யாருக்குமே தெரியாது. அந்த பேட்டியை கட் பண்ணி பரப்புனது அதே நீலம் குரூப் தான். அவங்களா கட் பண்ணி திராவிடத்துக்கு சவுக்கடி, பெரியார் இயக்கத்துக்கு சவுக்கடி, இதுதான் இவங்களுடைய முகமுடியை கோபி நயினார் கிழித்து விட்டார் அப்படின்னு நீலம் குரூப், ஸ்டாலின் மரியாளரன்ஸ்ங்கிற அவங்க அந்த வீடியோவை எடுத்து பரப்புறாங்க. கோபி நயினாரே அவர் ஒரு பகடைக்காய் தான். அவர் ஒன்றும் பெரிய ஹிடன் ஏஜென்ட் அவர் கிடையாது. அவர் போற போக்கில் ஒரு ஆற்றாமையில பேசிட்டாரு. அவருடைய பேச்சை வச்சு சீமான் கும்பல் இன்னைக்கு பாத்தீங்களா, நாங்க அப்பவே சொன்னல இந்த பெரியாரிஸ்டுகள் இப்படிதான் அப்படின்ட்டு, இவங்க ஏதோ தலித் ஆதரவாளர்கள் போல இன்னைக்கு கைகி ஊத்துருக்காங்க. சீமான் கும்பல் உங்களை ஆதரிக்குது அப்படின்னா நீங்க எடுத்திருப்பது ஒரு தவறான அரசியல் அப்படிங்கறத நாம் சொல்ல வேண்டியது இருக்கு.